பாட்டு பாடுறது கேட்கணும். உள்ள போயிடலாமா? போகல, அப்புறமா போலாம். இரு தாத்தா ரெண்டு பேரும் முதல்ல போறியா? ஆட்டாதுரா என்னடி 7 மணிக்கே தான் ஆடுவோம். கால் ராணி ராணி பிளாஸ்டிக் தூக்கி எடுத்து வாயில் ஓட்ட வச்சிடும். ஒன்பதாவது ரோமேஸ்வரன் கழித்து 10வது வருடமாக பாரயாவனத்திலே சென்று வாழ்ந்தார்கள். பாண்டவர்களுக்கு உண்ணுவதற்கு காய்கறி கிடையாது, குடிப்பதற்கு துணைநீர் கிடையாது, படுப்பதற்கு வட்டமாறு கிடையாது. ஒரு வருட காலம் எப்படி நாம் காலம் கழிப்பது என்று தன்னுடைய மோகன் என்று சொல்லக்கூடிய வேதவியாசரை தியானம் செய்கிறார்கள். வேதவியாசர் வந்து, ஆனால் பாண்டவர்களே, நீங்கள் நிம்மதியாக இருந்து நாட்டுக்கு சென்றால் நாடு நகரம் பெற முடியாது, ஐவரால் சாபத்தையும் இருக்க முடியாது. போர்கள் செய்வதற்காக எத்தனை செய்திருக்கின்றார்? உங்களிடத்திலே என்ன ஆயுதம் இருக்கின்றது? அந்த இடத்திலே துரியோதனிடத்திலே தம்பிமார் 99 பேர் இருக்கின்றார்கள். கர்மவரக்கான சேனை இருக்கின்றது, கோலாச்சேரி இருக்கின்றார், கிருஷ்ணாச்சேரி இருக்கின்றார், விதுரன் இருக்கின்றார், சைதவன் இருக்கின்றார், கந்தன் இருக்கின்றார். நீங்க எப்படி அவனை வெல்ல போகின்றீர்கள்? அதுக்காக என்ன செய்ய வேண்டும்? என்று கேட்டார். அதுக்கு வேலையாசானவர் ஐவராஜாக்கள் முருகனாகிற ஆண்டு வேடம் உண்டு மறுமொழி அனுமதியை கண்டு ஆசீர்வாதத்தை பெற்று வந்தார். மக்கள் சாபத்தை பிடிக்கலாம், இல்லாவிட்டால் முடியாததை அறிவித்தார். அப்போது தர்மபுத்திர மகாராஜன் தாத்தா நானே சென்று வருகிறேன் தவத்துக்கு அப்படி என்று கேட்டார் தர்மபுத்திர மகாராஜன். ஆனால் தர்மனந்தனா, நீயோ தவத்துக்கு செல்வார், தவ புரிவாய், நீந்தல் வரம் கொடுப்பார். மறுவழியை யாராவது கேட்டால் தர்மந்தே ஜெயம் என்று கொடுத்து விடுவாய், நான் முடியாது என்று தெரிவித்தார். தேவசேவன் தாத்தா நான் சென்று வருகிறேன் என்றார். நீ எப்படி தவம் செய்வாய்? அப்படி என்று கேட்டார் வேதவியாசரை. நான் தவத்துக்கு சென்று 3 நாள் தலைக்கீழாக கால்கீழாக தவம் செய்வேன். ஈசன் என்று வரம் கொடுத்தாராஜ், வரம் கொடுக்காவிட்டால் கையில் வரையை தூக்கி பாகத்திலே வைத்து விடுவேன் தாத்தா என்றார். ஊக்கப்படுத்தவன், போருக்கு ஏற்றவன், தவத்துக்கு ஏற்றவன் கிடையாது. ஐவராஜாக்கள் நல்ல சின்னத்தின் பாலகன் சொல்லக்கூடிய அற்புதத்தால் தவத்துக்கு ஏற்றவன் போக வேண்டும் என்று தெரிவிக்கும் போது தர்மபுத்திர மகாராஜன் அர்ஜுனனால் ஆகாது பூச்சிக்கல்லவர் ஆதிமலை எண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம், அவருடைய தலைமையை எண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம், பூத்துவாரை எண்ணி பார்க்க முடியாது. அண்ணாலால் முடியாது என்று தெரிவித்தார் தர்மபுத்திர மகாராஜன். அப்போது அர்ஜுனன் கோபம் திறந்து ஆணாசை, பெண்ணாசை, மண்ணாசை, நடையாசை, ஐந்தாசை வைத்த வெஞ்சாசனை கைப்பிடித்து தளத்தில் போகும்படியாக வருகின்றான். அவர் வந்தால் கதை தொடர்ந்து சபையோருக்கு வணக்கம். ஹார்ட் பேக் வச்சு